காலையிலே நம்ம வாடிக்கையாளர் ரொம்ப அவசரமா வந்து இந்த மோட்டாரை என் கையில கொடுத்து மோட்டார் ஷாஃப்ட் ரோட்ல மோதி பெண்ட் ஆயிடுச்சுப்பா, அதை எப்படியாவது சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கேட்டேன் புது ரோட்டார் கிடைக்காதானே அப்படின்னு கேட்க, அது கிடைச்சா நான் ஏன்பா ஒன்ன தேடி வரேன் அப்படின்னு அவரு சொல்ல, நான் என்ன பண்ணிட்டேன் மோட்டார் அக்கு வேற அணி வேற பிரிச்சுட்டு ரோட்டார் ஷாஃப்ட்டை லேத்துல செட் பண்ணா பெல்லி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுதுங்க. ரோட்டார் ஷாஃப்ட் கிட்ட ரோட்டார் ஷாஃப்ட் பெண்ட் ஆனதை கட் பண்ணி எரிஞ்சிட்டு புதுசா ஷாஃப்ட் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு சொன்னாரு சிம்பிளா ஏதாவது பண்ண முடியுமாப்பா அப்படின்னு கேட்டாருங்க. நானுமே ஷாஃப்ட் என்னன்னு செக் பண்ண ரோட்டார்ல மாட்டி இருக்கிறது அது ஒரு நார்மல் எம்எஸ், அதாவது மெயில்டு ஸ்டீல் தான். ஸோ அதை நம்ம பெண்ட் எடுக்கிறதுக்கு ஒன்று நம்ம கட் ஜாயிண்ட் போடணும், இல்லைனா இந்த மாதிரி கேஸ் கட்டிங்கை வச்சு பழுக்க காய்ச்சி பர்னிஷிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லேத்தில் அதை இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா டூல் போஸ்ட்டில், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மோதி பெண்ட் எடுக்க முடியும். ஏன்னா இந்த மோட்டார் ஷாஃப்ட் ஒரு நார்மல் எம்எஸ் ஷாஃப்ட் தான். இதுவே இதில் மில்லிங் இல்லைனா ஹார்டனிங் ஷாஃப்ட்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நார்மலைசிங் ஆகி மோட்டார் ஷாஃப்ட் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒரு வழியாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சு மோட்டாரையும் ஓட விட்டாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.